அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்றைய பதிவில் பாருங்க, அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு இன்னைக்கு தேதி வந்து மே 18ங்களா. இதில் ஒரு 12 நாள், ஜூனில் ஒரு 30 நாள், என்ன இருக்குது 30, 42, அதில் ஒரு ஜூலையில் ஒரு 10, இன்னும் 52 நாள் தான் இருக்குது. இந்த 52 நாளில் என்ன தெளிவாக படிங்க. ஒவ்வொரு நாளும் ஆல் சப்ஜெக்ட், அதாவது சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பாக டெய்லி படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய பதிவில் மேத்ஸ் பதிவு. இதில் ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேத்ஸும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேத்ஸும் சேம் தான். நான் கடந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் என்னுடைய எல்லா பதிவும் வந்து மேத்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட அதே கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்திருக்கு. அதனால் இந்த மேத்ஸை நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு 25 மார்க், 25 கேள்வி வந்து குரூப் 4லேயும் பயன்படும். குரூப் 2 அடுத்து வர இருக்கிற ஜூலை 15 வந்து குரூப் 2 கால்ஃபர், செப்டம்பர் 9ஆம் மாதம் வந்து எக்ஸாமு. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 2015 பாருங்கள், 2015 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது தெரியுது பாருங்க. G2T15 போட்டிருக்கு பாருங்க. அதில் இங்கே பாருங்க 146வது கேள்வி, ரைட் சைடில் 146வது கேள்வி. இந்த கேள்வியும் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 129வது கேள்வி பாருங்க. 129வது கேள்வி சேம் மெத்தட், ஒரே மாடல் வந்து குரூப் 4லயும் வருது, குரூப் 2லயும் வருதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த பதிவு. இதை பாருங்க, இந்த கணக்கு போடுறோம் பாருங்க. 2015 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஸ்டின் நம்பர் 146. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதுதான் கேள்வி. இது ஆப்ஷன் ஏ வந்து 20 நாட்கள், ஆப்ஷன் பி வந்து 13 நாட்கள், ஆப்ஷன் சி வந்து 7 நாட்கள், ஆப்ஷன் டி வந்து 28 நாட்கள். அதே சேம் மாடல் கணக்கு, அதே தலைப்பு, ஆட்கள் மற்றும் வேலையில் 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேள்வி எண் 129. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள்? ஆப்ஷன் ஏ 14 நாட்கள், ஆப்ஷன் பி 15 நாட்கள், ஆப்ஷன் சி 16 நாட்கள், ஆப்ஷன் டி 17 நாட்கள். இந்த ஆட்கள் மற்றும் வேலை இந்த தலைப்புல ஒரு 4 மாடல் போட்டிருக்கேன். இந்த 4 மாடலை கத்துக்குங்க. என்னன்னா என்னுடைய பதிவு பாருங்க. முதல்ல ஏ செய்த வேலை, பி செய்த வேலை, அப்புறம் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து செய்த வேலைன்னு போட்டிருப்போம். அப்போ ஏ செய்த வேலை 1/, எடுத்து 2 எல்சிஎம் எடுத்து போட்டிருப்போம். அடுத்தது ஏ கமா பி இருவரும் சேர்ந்து செய்த வேலை, அதில் ஏ செய்த வேலை கொடுத்து பி செய்த வேலை என்ன அப்படி கேட்டிருப்பாங்க. அப்போ ஏ பிளஸ் பியிலிருந்து ஏ செய்த வேலையை கழிச்சிட்டோம்னா பி வேலை கிடைக்கும். அந்த வரிசையில் இது ஒரு மாடல். இது பாருங்க, 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில்னா அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இது முக்கியமானது, எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட வேலை என்னது? 7 ஆட்கள் 50, ஷார்ட்கட் சொல்கிறேன். 7 ஆட்கள் 52 நாட்கள். அப்போ 13 ஆட்கள்னா கேட்கறத கீழே போடுங்க. பாருங்க, கொடுக்கப்பட்டதை பாருங்க, 7 × 52 முதல்ல போட்டுங்க. இந்த ஆட்களும் என்ன ஆட்களும் கொடுக்கப்பட்ட நாட்களையும் மேலே போட்டுங்க, பிரிக்குங்க. வகுத்தல் எது கேட்குறாங்களோ 13 ஆட்கள் எத்தனை ஆட்கள்னா அதை வகுத்து போட்டுங்க. அவ்வளோதான்.
இப்படி போட்டீங்கன்னா இப்ப சுருக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இந்த 13க்கும் 52 அடிக்கலாம். 40 40 4 12 52. அப்ப ஒரு 13 13 4 13 52 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான் இதெல்லாம். அப்படின்னாச்சு பெருக்கி போடுங்க. ஈக்குவல் டு 7 நாங் 28. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க பாருங்க, ஆப்ஷன் டி 28 நாட்கள். அப்ப 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் 28 நாட்களில் செய்து முடிப்பர். இந்த மெத்தட் வந்து இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததுங்க வாங்க, அதே கணக்கு தான். அங்க ஆட்கள்ன்றாங்க, விவசாயின்றாங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில், அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? அதே லாஜிக் தான். கொடுக்கப்பட்டதை என்ன விவசாயிகள் எத்தனை நாட்களோ அதை பெருக்கிங்க. 10 × 21 பாருங்க. கொடுக்கப்பட்ட விவசாயி 10, செய்த நாட்கள் 21. அதனால பெருக்கிட்டு என்ன கேட்கறாங்க 14 கீழே போட்டுங்க. அவ்வளவுதான், இதான் லாஜிக். போட்டீங்கன்னா இங்க பாருங்க, இதை அடிக்கலாம். இதை அடிச்சோம்னா 7 அடிக்கலாமா? 7 14. இங்க பாருங்க, 7 14, இங்க 3 21. ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் வாய்ப்பாடு. 7 14, இங்க 3 21. அடுத்தது பாருங்க, 1 2, இங்க பாருங்க, I 2 10. அவ்வளவுதான். இப்ப 5 × 3 = 15. அவ்வளவுதான் ஆன்சர். ஒரே ஸ்டெப். இப்ப 15 தான் ஆன்சர். இங்க பாருங்க, ஆப்ஷன் பி 15 நாட்கள். புரியுங்களா? இது மாதிரி வந்து ஈஸியான தலைப்புலாம் வந்து மறக்கூடாது. இது மாதிரி போட்டு பாருங்க. இது ஒரு முக்கியமான தலைப்பு. என்னோட எல்லா மேத்ஸ் பதிவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். அதாவது மாடல்லாம் கிடையாது, அசல் வினாத்தாள் உள்ள கேள்வி தான். எல்லாத்தையும் படிங்க. இந்த இருக்கிற அந்த 52 நாள்ல நீங்க இதுல ஒரு 25 இல்ல ஒரு 20 கேள்வி நீங்க வந்து ஈஸியா போடுறது என்னுடைய பதிவு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால நான் எந்தவும் கட்டணம் விதிக்கல, எல்லாமே ஃப்ரீயா பார்க்கலாம். அதனால பாருங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம்.